Hi, welcome to Sarawin Samayal. இன்னைக்கு வீட்லயே சுவையான டேஸ்டான புதினா சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இத இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இது குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு தோசை இட்லி கூட வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இப்ப சேனலுக்குள்ள போலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள் புதினா ஒரு அரைக்கட்டை நான் காம்பு இல்லாம இலை மட்டும் நான் பிச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது தேங்காய் கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன், 2 வரமிளகா, கொஞ்சம் புளி, ஒரு பெரிய வெங்காயத்தை தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, சீரகம். கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, சூடாகட்டும். பாருங்கள், கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பிடி கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா ஒரு அளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. அது கூட 2 வரமிளகா, வரமிளகா நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட வெட்டி வச்சுருக்க நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இது கூட கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பிச்சு வச்சுருக்க புதினாவே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வணக்கி விட்டுறாதீங்க. வணக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கருகு வசம் மட்டும் வந்துடும். புதினா லைட்டாக அந்த கலவையோடு எல்லாமே கலந்து வர மாதிரி அப்படியே ஒரு பரட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தோடையும் ஒரு லைட்டாக பரட்டிட்டேன். இது கூட தேங்காய், புளி நான் ஒரு அளவுக்கு ஒரு துளி நான் போடுறேங்க. போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இது புளி போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ புளி போட்டிருக்கனால இது கெட்டு போகாதுங்க. இது சாயந்தரம் வரைக்கும் நான் வச்சு சாப்பிட்லாம். நாம நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சியில் இது போட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நாம் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இப்படி தாளித்து எடுத்து வைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பார்த்து தள்ளி நின்றுக்கோங்க, மூஞ்சியில் தெரிச்சிட போது. பாருங்கள், நல்லா வெடிக்கிட்டு கடுகு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இதை சட்னியோட சேர்த்துடலாம். வணக்கிட்டோம். சட்னியோட இப்போ சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சுவையான டேஸ்டான புதினா சட்னி இப்போ நம்ம வீட்லேயும் ரெடி. நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.